அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تبارك وتعالى في محكمه تنزيله العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله تعالى أيضا: قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும். அல்லாஹுடைய ஸலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் நல்லற தோழர்களான சஹாபாக்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுடைய மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிமுறை பேணி வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கின்ற நம் அனைவருக்கும் அந்த அல்லாஹுடைய வற்றா பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பிரபல்யமாக சொல்லப்படக்கூடிய ஒரு மாதத்தை நாம் நெருங்கி கொண்டிருக்கின்றோம், ரபியுல் அவ்வல் மாதம். இன்று மாலையில இருந்து ரபியுல் அவ்வல் 1வது நாள் தொடங்கி விடுகின்றது. இந்த ரபியுல் அவ்வலை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, தமிழகத்தில் பெரும்பாலான மக்களும் அதுபோன்று பக்கத்து மாநிலமான கேரளா மக்களும் இந்த மாதத்தை, பெரும்பாலான முஸ்லிம்கள் இந்த மாதத்தை எப்படி கழிக்கின்றார்கள், இந்த மாதத்தில் என்ன அமல்கள் செய்கின்றார்கள் என்பதையெல்லாம் நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஒரு மாதம் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் போற்றுகின்றோம், புகழுகின்றோம், அவருடைய சிறப்புகளை எல்லாம் நாம் சொல்கின்றோம் என்கின்ற அந்த அடிப்படையில் மௌலித் என்கின்ற அந்த கவிதையை பரவலாக பாடப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்படி மௌலூதை ஓதக்கூடியவர்கள் எந்த விதமான தீய நோக்கத்திற்காக வேண்டி அவர் இதை செய்யவில்லை. மௌலூத் ஓதக்கூடிய பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்த வேண்டும்,
அல்ல நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை நாம் குறைத்து மதிப்பிட வேண்டும் என்கிற நோக்கத்திற்கு அவள் செய்யவில்லை. நல்ல நோக்கத்தில் தான் செய்கின்றால். காரணம், நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கின்றோம், போற்றுகின்றோம், அவருடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்து சொல்கின்றோம் என்ற நல்ல நோக்கத்தில் தான் செய்கின்றார்கள். நோக்கத்தில் எந்த விதமான குழப்பமும் கிடையாது, தகராறும் கிடையாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை புகழ வேண்டும், அவளை போற்ற வேண்டும், அவருடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான வழிமுறையை தேர்ந்தெடுப்பதைத்தான் நாம் விமர்சனம் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். யாருமே ரசூலுல்லாஹ்வை இழிவுபடுத்தணும், ரசூலுல்லாஹ்வை கேவலப்படுத்தணும் மூலுக்கு ஓதுறாங்க. நல்ல நோக்கத்துக்கு தான் செய்கிறாங்க. அவனுடைய நோக்கத்தை நாம் குறை சொல்ல முடியாது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி நாம் உயர்வாக பேசி ஆக வேண்டும், இந்த சமுதாயத்திற்கு சொல்லி ஆக வேண்டும். ஆனால் அந்த வழிமுறையை நாம் பார்க்க எந்த முறையிலே செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எச்சரிக்கை செய்தார்கள். ஏனெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் மறைந்திருக்கக்கூடிய பல நபிமார்கள், அவருடைய முடிவுகளை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் அறிவித்து கொடுத்தான். அந்த நபிமாரெல்லாம் மரணமடைந்ததற்கு பிறகு அவருடைய அடக்க ஸ்தலங்களை எல்லாம் வணக்க ஸ்தலங்களாக ஆக்கி அல்லாஹ்வுக்கு நிகராக கொண்டு போய் விட்டார்கள். அது மட்டுமல்லாமல் நல்லடியார்கள் என்றெல்லாம் யாரெல்லாம் புகழப்பட்டால் அவர்களுக்கெல்லாம் தர்காக்கள் எழுப்பினார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்டார்கள். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை நம்முடைய சமுதாயத்திற்கு சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நாம் புகழ வேண்டும், எந்த லெவலில் இருந்து புகழ வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற பொழுது, கிறிஸ்தவர்கள் அதாவது ஈசா நபியை புகழ்ந்தார்கள். அந்த வரம்பு மீறி என்னை புகழ்ந்து விடாதுன்ட்டாங்க. வரம்பு மீறி போயிடக்கூடாது. என்னை பற்றி நீங்கள் புகழ்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுங்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்கின்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. பாடல் பாடித்தான் அவளை புகழ வேண்டும் என்பது அல்ல. செய்கின்ற நோக்கம் சரியான நோக்கம்தான். நம்ம அதுக்காக வேண்டி நம்ம கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சாப்பாட்டுக்காக வேண்டி செய்கிறாங்க, பணத்துக்காக வேண்டி செய்கிறாங்க என்பதெல்லாம் நாம் தேவையில்லை. நன்மையான காரியம் செய்கின்ற அடிப்படையில் தான் செய்கின்றார்கள். ஆனால் எப்படி செய்ய வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ வேண்டும், அவருடைய அந்தஸ்தை நாம் மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் 23 ஆண்டுகளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வாழ்ந்தார்கள். அந்த வாழ்க்கையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத செய்தி கிடையாது. எல்லா விஷயங்களையும் இதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லலையே, இதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லலையேன்னு எதையாச்சும் சொல்ல முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அதாவது உறங்க வேண்டும் என்று சொன்னார்கள், எப்படி உடை உடுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிக்கு கணவனாக எப்படி வாழ வேண்டும் வாழ்ந்து காட்டினார்கள். குழந்தைகளுக்கு தகப்பனாக எப்படி இருக்க வேண்டும் செய்து காட்டினார்கள், வாழ்ந்து காட்டினார்கள். வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும் என்று வியாபாரத்தை சொன்னார்கள். குடும்பத்தை எப்படி நாம் காப்பாற்ற வேண்டும், குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொன்னார்கள். வணக்க வழிபாடுகளை சொன்னார்கள். ஒரு போர்க்களத்தில் இருந்தால் போர்க்களத்தில் எப்படி நாம் செயல்பட வேண்டும் என்கின்ற போர் விதியையும் சொல்லி தந்தார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்கிட்ட மக்கத்தில் உள்ள குறைஷிகளாக வந்து கிண்டலாக பேசுவாங்க. என்ன நபின்றீங்க, முகமதை தூக்கி அல்லாஹ்வுடைய தூதருங்கிறீங்க, அவர் உங்களுக்கு 1க்கு 2 போகிறத பற்றி மலஜலம் கழிக்கிறத பற்றி இல்லாமல் சொல்லி தருவாருங்கிறாங்க. அப்போ காலர் தூக்கி விட்டார் அவர். எங்கள் நபி, எங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலஜலம் கழிப்பதையும் கூட எங்களுக்கு சொல்லி தருவார் எப்படி போகணும்ட்டு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடாத துறையே கிடையாது, சொல்லாத தீர்ப்பே கிடையாது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் போற்ற வேண்டும் புகழ வேண்டும் என்று சொன்னால் இப்படி செய்யக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தை சொல்வார். நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அதிகமாக நாம் புகழுவோமே ஆனால், போற்றுவோமே ஆனால்
நாம் எதற்காக வேண்டியதை நாம் செய்கின்றோம்? அல்லாஹ்வுடைய திருப்தி நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் நம்மளை பொருந்திக்கிடுவான். ரசூல்லா பற்றி புகழும் பொழுது அல்லாஹ் அதை பொருந்திக் கொள்வான். அப்ப அல்லாஹ்வுடைய பொருத்த வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் போற்ற வேண்டும், புகழ வேண்டும், அவருடைய சிறப்புகளை சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் செய்கின்றார்கள். ஆனால் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் சொல்லி காட்டுறான். அதான் நம்ம செய்யணும். அல்லாஹ்வை நாம் விரும்புகின்றோம், அல்லாஹ் நம்மை விரும்ப வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்? அதற்கு நாம ஒரு முடிவு செய்து விடக்கூடாது. இப்படி செஞ்சா அல்லாஹ் நமக்கு திருப்தி அடைஞ்சிடும் சொல்ல முடியாது. அதை அல்லாஹ்வே சொல்லி தருகின்றான் திருமறை குர்ஆனிலே. குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். யுஹிப்புக்கும் அல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். ரசூல்லா விட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்? நபியை நீங்க சொல்லுங்க மக்கள்கிட்ட, மக்களே அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான்னு சொல்லுங்க. அல்லாஹ் நேசிப்பானே ஆனால் யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பு மிக்கவன், கருணையாளன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுவதைத்தான் சொன்னானே தவிர, பின்பற்றுதல் என்பது எல்லா விஷயங்களிலும் இன்றைக்கு நம்ம ஜும்மா தொழுகையில் நடந்துகிட்டு இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி புகழ் பாடக்கூடியவர்கள், நாம் யாரையும் குறைவாக அருவருப்பாக நாம் பேச வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. ரசூலுல்லாஹ்வை நாங்கள் நேசிக்கிறதுனால தான் நம்ம மௌலிது ஓதுறோம். நபிகள் நாயகம் நேசிப்பது தான் இந்த காரியங்களை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றி காட்ட வேண்டும் எல்லா விஷயங்களிலும். ஜும்மா நடக்குது, இன்னைக்கு நம்முடைய பள்ளிகளில் ஜும்மா நடக்குது. ஜும்மா நடத்தக்கூடிய முறை எப்படி செய்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படி ஜும்மா நடைபெற்றதோ அப்படி ஜும்மா நடைபெற வேண்டும். அதுதான் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றக்கூடிய முறை. இப்போ பாருங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு வேண்டி மௌலிது ஓதிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஜும்மா எப்படி நடத்துறாங்கன்னு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஜும்மாவிலே ஒரு பாங்கு தான் சொல்லப்படும், ஒரு பாங்கு தான். பாங்கு சொன்ன உடனேயே துவா முடித்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பாவை ஆரம்பித்து விடுவார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ள நடைமுறை. இது ரசூலுல்லாஹ்வை நாங்கள் பின்பற்றுகின்றோம் என்று சொன்னால் இதை செயல்படுத்தி காட்டுவதான பின்பற்றுதல்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் எப்படி செஞ்சாங்களோ அப்படித்தான் நம்ம செய்யணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை, உஸ்மானுடைய காலத்தில் 2 பாங்கு இருந்துச்சு, அதனால நான் 2 பாங்கு சொல்றேன்னு சொன்னா, அப்போ ஒரு பாங்கு என்பது ஏற்கனவே சொல்லி முடிக்கப்பட்டாச்சு. அந்த பாங்குக்கு யாருமே பள்ளிவாசல்ல யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த பாங்குடைய அழைப்பு இருக்கு. நம்ம பள்ளியில பாங்கு சொல்றோம், இந்த ஜும்மாவுக்கு பாங்கு சொல்றோம், பள்ளிவாசல் நிரப்பமா இருக்கு. ஏன்? இந்த பாங்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ள பாங்கு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுவதாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவள் எதை செய்யணும்? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில், இன்னைக்கு ஜும்மாவுக்கு மட்டும் நான் சொல்றேன், ஜும்மாவுடைய இந்த பாங்குக்காக வேண்டி நாம சொல்றோம். அவன் உஸ்மானுடைய காலத்தில் நடந்துச்சு, உஸ்மான் தப்பு பண்ணிடுவாரா? நான் என்ன சொல்றேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு அல்லாஹ்வுடைய தூதராக வந்தார்களா அல்ல வேற யாரும் வந்துட்டாங்களா? உஸ்மானுடைய காலத்தில் உஸ்மான் அலியெல்லாம் என்ன பண்ணாங்க? அதில் பறந்து விரிந்த மக்கள் எல்லாம் நிறைய வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கடை தெருவில் ஒரு அழைப்பு கொடுத்தார்கள், அவ்வளவுதான். இன்றைக்கு கூட நீ போய் பாருங்க, சவுதி அரேபியாவில் குறிப்பாக மக்கா, மதினா, ரியாத் போன்ற அந்த சிட்டிகளில் போய் பாருங்க, அஸ்ஸலாத்து ஜாமியா, அஸ்ஸலாத்து ஜாமியா சொல்லிகிட்டே போவாங்க. அது தொழுகை வந்தாச்சுன்னு சொன்னா சலாத்து ஜாமியா, சலாத்து ஜாமியான்ட்டு ஜமாத் தொழுகை நடைபெற போது எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்கன்ட்டு இந்த அழைப்புக்கும் அதான் அதான் அப்படின்னு தான் சொல்றது. அதான் என்று சொன்னார். அதாவது உஸ்மானுடைய காலத்தில் அதான் 2 அதான். அதான்ங்கிற வார்த்தைக்கு என்ன? அதான் என்ற அழைப்பு. நம்ம வாங்க சொல்றதுக்கும் அதான்னு சொல்லுவோம். திருமறை குர்ஆன்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை பற்றி சொல்லும் பொழுது, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு பெரிய நீண்ட நெடிய ஒரு வரலாறு. அப்ப யூசுப் நபி என்ன பண்றாங்கன்னு சொன்னா மன்னராயிடுறாங்க. வரலாறு தன்னுடைய சகோதரர்கள்லாம் வர்றாங்க, தெரியாது. அந்த சகோதரர்களை தங்கிட்ட தக்க வைப்பதற்காக வேண்டி என்ன பண்றான்னு சொன்னா அந்த அளவை தூக்கி சகோதரருடைய ஒருவருடைய அந்த மூட்டையில வச்சுட்டு
அவனை கைப்பற்றணுங்கிறதுக்காக ஒரு திட்டம் போடுறாங்க. அந்த வரலாறை சொல்ற நோக்கம் இல்லை. இவன் கிளம்புறாங்க, யூசுப் நபியுடைய சகோதரர்லாம் தானியங்களை வாங்கிட்டு கிளம்புறாங்க. அந்த நேரத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எப்படி? அத்தன முஅத்தினுன் அப்படிங்கிறான். அறிவிப்பாளர் ஒருவர் அறிவிப்பு செய்தார், ஐயத்துல் ஈரு இன்னக்கும் லசாரிகூன். படையா வந்தீங்களே ஒட்டக கூட்டம், நீங்க திருட்டுத்தனம் பண்ணிருக்கிறீங்கன்னு அத்தன முஅத்தினுன், முஅத்தின் பாங்கு சொன்னார்னு அர்த்தம். அதுக்கு இவங்க சொல்ற பார்த்தா முஅத்தின் பாங்கு சொன்னார். அத்தன முஅத்தின்னா அறிவிப்பாளர் ஒரு அறிவிப்பு செய்தார். எப்படி அறிவிப்பு செய்தார்? ஒட்டக கூட்டமே பாங்கா. ஒரு அறிவிப்பாளர் அறிவிப்பு செய்தார் என்பதை பாங்கு என்று முடிவு செய்தார்கள். அறிவிப்பாளர் அறிவிப்பு செய்வார், அதான் அறிவிக்கக்கூடிய செய்தி. நாம் அதே சொன்ன அதான் சொல்லிட்டு நம்ம பாங்குக்கு மட்டும் அதை சுருக்கிட்டோம். அப்படி சுருக்கினால தான் உஸ்மானுடைய காலத்தில் கடைத்தெருவில் ஒரு பாங்கு சொல்லப்படும்ங்கிறாங்க. கடைத்தெருவில் பாங்கு கிடையாது, கடையத்தில் அறிவிப்பு செய்யப்படும். எப்படி அறிவிப்பு செய்யப்படும்? தொழுகை நேரம் வந்தாச்சு போங்க, இது அறிவிப்பு. இந்த அறிவிப்பு தான். இந்த பாங்கு சொல்வதற்கு முன்பாக கடைத்தெருவில் ஒரு ஆளை அனுப்பி என்ன செய்வாங்க? பாங்கு சொல்ல போறாங்க, டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் கடையை மூட்டிட்டு தொழுகைக்கு போங்கன்னு பாங்குவாங்க. இந்த அறிவிப்பை அது சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன? அத்தன முஅத்தின்னு சொன்னாங்கண்டா ஒரு மோதினார் பாங்கு சொன்னாருன்னு சொல்றதா, ஒரு அறிவிப்பாளர் ஒரு அறிவிப்பை செய்தார்னு சொல்றதா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி பின்பற்றக்கூடியவர்கள், அப்படி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வழிமுறையை காட்டினார் நமக்கு, அந்த வழிமுறை பின்பற்றுவதுதான் ரசூலுல்லாவை நாம் உண்மையாக மதிப்பவர்களாக ஆக முடியும். நம்ம அப்படித்தான் மதிக்க முடியும். ரசூலுல்லாவுடைய சிறப்பு என்ன? கொஞ்சம் நெஞ்சமா இந்த 12 நாளையில ஓதி முடிச்சுட்டு சத்தம் போட்டு போறதா? அது 12 நாளையில ஒரு 3/4 மணி நேரம் ஓதி ஆச்சுன்னு சொன்னா ரசூலுல்லா புகழ் பாடியாச்சு, அதை பிறகு போயிட வேண்டியது, அவ்வளவுதானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம காலை எழுந்ததில் இருந்து அடுத்து உறங்க போகக்கூடிய வரைக்கும் உள்ள அத்தனை செயல்களுக்கும் சாதாரணமான விஷயம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த வரைக்கும் அத்தனை விஷயங்களுக்கு நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். தொழுகையில ரசூலுல்லாஹ்வுடைய வழி இல்லையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதார்கள்? சல்லு கமா, அதாவது ரஅய்துமூனி உஸல்லினாங்களே, நான் எவ்வாறு தொழுதேன்னு அவ்வாறு நீங்களும் தொழுவுங்கன்னு நாங்கள் ரசூலுல்லாஹ். அப்ப ரசூலுல்லாவை நேசிக்கக்கூடியவர்கள், ரசூலுல்லாவை புகழக்கூடியவர்கள் என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதார்கள் பார்க்கணும், அதை பின்பற்ற வேண்டும், அதை பின்பற்ற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கையை கட்டினார்கள், நெஞ்சில கை கட்டினாங்க, எப்படி ருக்கு செய்தார்கள், அத்தஹியாத் அமர்வில் எப்படி அமர்ந்தார்கள், கையை எப்படி அசைத்தார்கள், இதையெல்லாம் செய்தால் ரசூலுல்லாவை பின்பற்றுவதாக அர்த்தம். அப்ப ரசூலுல்லாவை நாங்கள் இந்த வகையில பின்பற்ற மாட்டோம், பாட்டு மட்டும் படிச்சிரோம்னு சொன்னா அது பின்பற்றுவதான் அமையுமா? யோசிச்சு பாருங்க. அவர் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த வரைக்கும் அவருடைய புகழை சொல்வதாக இருந்தால் ஒரு முஸ்லிம் ரசூலுல்லாஹ் புகழலாம், முஸ்லிம் அல்லாத மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறை சொல்ல முடியாத வாழ்க்கையை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள். அபூ சுஃபியான், இந்த அபூ சுஃபியான் யாருன்னு சொன்னா ஹிஜ்ரி 8 மக்கா வெற்றி அடையுது பாருங்க, அன்னைக்கு தான் அவர் முஸ்லீம் ஆகிறார். ஹிஜ்ரி 8 தான் அவர் முஸ்லீம் ஆகிறார். ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு அவர் முஸ்லீம் ஆகிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. எது? ஹுதைஃபியா உடன்படிக்கை. அந்த ஹுதைஃபியா உடன்படிக்கை போது அபூ சுஃபியானை பொறுத்த வரைக்கும் எதிர்த்தரப்புல இருக்கிறார், ரசூலுல்லாவோட எதிர்த்தரப்புல ஒரு ஒப்பந்தம் நடக்குது. அந்த ஒப்பந்தம் சொல்றாங்க ஒரு ஜும்மா 2 ஜும்மா ஆயிடும். இது எதுக்காக நம்ம சொல்லணும்னா, அந்த அபூ சுஃபியானை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய விரோதியாக இருக்கிறார், ரசூலுல்லாவுக்கு விரோதியாக இருக்கிறார். அவர் வியாபார நோக்கத்தில் சில பேரை கூப்பிட்டு சாம் தேசம் சிரியாவுக்கு போறார். சிரியாவுக்கு போற வழியில பைத்துல் முகத்தஸ்ல அங்கே ஓய்வு எடுத்துட்டு போகலாம்னு அங்கே தங்குறார். அந்த பைத்துல் முகத்தஸ்லாம் ரோமாபுரி மன்னர் ஹிர்கலும் வந்திருக்கிறார். அவரு அந்த அந்த பைத்துல் முகத்தஸுக்கு வந்திருக்கிறார். அப்ப இவங்க ஒரு 5-6 பேர் போயிருக்கிறாங்க. ஹிர்கல் மன்னர் ஏற்கனவே தங்கி இருக்கிறார். அப்ப அவருக்கு மக்காவில இருந்து ஒரு வியாபார கூட்டம் வந்திருக்குங்கிற செய்தி அவருக்கு கிடைக்குது. அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய சீடர்களை, தன்னுடைய படையில் உள்ளவரை கூப்பிட்டு யாரெல்லாம் வந்திருக்கான்னு கூட்டுவாங்கன்றார். அப்ப அபூ சுஃபியானோட ஒரு 5-6 பேர் போயிருக்கிறாங்க. இது ஹிஜ்ரி 6 நடக்குது. எல்லாரும் கூட்டு வந்தாச்சு. அப்ப ஹிர்கல் மன்னர் என்ன பண்றாரு, நீங்களாம் மக்காவாசி தானா? ஆமா மக்காவாசி தான்.
ஹெர்கல் மன்னரை பொறுத்த ரோமாபுரி மன்னரை பொறுத்தவருக்கு அரபி தெரியாது. ஒரு மொழிபெயர்ப்பாளத்தை பக்கத்தில் வச்சுட்டார். அரபி மொழி தெரிந்த, ரோமாபுரி மொழி தெரிந்த ஒரு வர பக்கத்தில் வச்சுக்கிட்டாரு. அவர்கிட்ட கேட்குறேன், அவர்கிட்ட கேள, எல்லாம் அரபி தானான்னு கேளுங்க. இவங்க கேட்குறாரு, அவங்க அரபியில் பேர் சொன்னாங்க, அதை வந்து மொழிபெயர்த்து இவர்கிட்ட ரோமாபுரியில் சொல்கிறார் அவர். ஆமாம், நாங்கள் மக்காவில் தான் வந்திருக்கோம், நாங்கள் அரபி தான் பேசுவோம். சரி, மக்காவில் புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறார் முகம்மதுன்னு சொல்லிட்டு, அவருக்கு இங்கே வந்திருக்கீங்கள, யாராவது நெருங்கின சொந்தமானு கேட்குறாரு. அபூ சுஃபியான் நான் தாங்கிறார், நான் சொந்தம்தான். அப்போ நீ வா, நீ முன்னால் நெல்லு. முன்னால் நிற்க சொல்கிறாரு. வந்து 4-5 பேரை பின்னால் நிற்க சொல்கிறாரு. நின்றுட்டு தன்னுடைய மொழிபெயர்ப்பாடம் சொல்கின்றார். நீ சொல்லு, எப்படி? நான் இந்த அபூ சுஃபியானது சில கேள்விகள் கேட்க போகின்றேன். அந்த கேள்விக்கு அவர் பொய்யான தகவலை சொன்னால் அவர் பொய் சொல்றான்னு என்கிட்ட சொல்லணும். அப்படி என்ன பண்றாரு, பின்னால் உள்ளவங்களே சொல்ல சொல்றாரு. இப்போ அபூ சுஃபியான் என்ன பண்றாருன்னா, என்னடா இது, அபூ சுஃபியான் இதை அறிவிக்கிறாரு பின்னால் இஸ்லாத்தை சேர்ந்ததுக்கு பிறகு. அந்த நேரத்தில் பொய் சொல்வதற்கு நான் தயாராக தான் இருந்தேன். நான் பொய் சொன்னோம்னா என் பின்னால் உள்ள ஆட்கள்லாம் அபூ சுஃபியான் பொய் சொல்றாருன்னா என் இமேஜ் எல்லாம் கெட்டு போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இமேஜ் எனக்கு இருக்குது. அதனால என்ன செய்யணும் தெரியல. சரி பார்ப்போம், என்ன கேட்கிறான்னு பார்ப்போம்ட்டு. அப்போ அபூ சுஃபியான்ட ஹெர்கல் மன்னர் கேட்கின்றார் அபூ சுஃபியானை பார்த்து, அந்த முஹம்மது சொல்றாங்க இல்லையா, அவர் உங்களுடைய அந்த மக்காவில் என்ன குலம்? அவர் தாழ்ந்த குலத்தில் உள்ளவரா, உயர்ந்த குலத்தில் உள்ளவரா? அப்போ அபூ சுஃபியான் சொல்கின்றார், அவர் உயர்ந்த குலத்தை சார். ஏன்னா அங்கே உயர்ந்த குலம்னு அவர் வச்சிருக்கிறோம், குலங்கள்லாம் வித்தியாசப்படுத்தியிருக்கிறாங்க. அவர் உயர் குலத்தை சார்ந்தவர். அப்படியா? சரி, இதற்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை மக்காவில் யாராச்சும் ஒருத்தர் தன்னை நபின்னு சொல்லியிருக்கிறாங்களான்னு கேட்கிறார். இதுவரைக்கும் யாரும் சொன்னதில்லை. 3வது கேள்வி கேட்கிறாரு, இவருடைய குடும்பத்தில் யாராவது பரம்பரை மன்னர்களாக இருந்திருக்கிறாங்களா? இப்போ மன்னராக இல்லாமல் இவர் ஒரு ஆசைப்பட்டுக்கிட்டு ஏதாச்சும் ஒன்று சொல்றதுக்காக வேண்டி மன்னராக இருந்திருக்கிறான்னு கேட்குறாங்க. இது வரைக்கும் அவருடைய குடும்பத்தில் யாருமே மன்னரும் இல்லை, சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்தவர் தான். அடுத்த கேள்வி கேட்குறாரு, அவர்கிட்ட போய் சேர்றாங்கல்ல, நல்ல வசதி உள்ளவங்களா போய் சேர்றாங்களா, சாமானிய மக்கள் போய் சேர்றாங்களா? அப்போ சாமானிய மக்கள் தான் போய் சேர்றாங்கிறார். அப்போ ஆரம்பத்தில் அவர்கிட்ட 1-2ன்னு போய் சேர்ந்தாங்க, அது இப்போ கூடிக்கிட்டே போகுதா குறைஞ்சிக்கிட்டே வருதான்னு கேட்குறாரு. அப்போ அபூ சுஃபியான் இல்லை, இஸ்லாத்தை சேரக்கூடிய மக்கள் அதிகமாக போய்கிட்டே இருக்கிறாங்க, இப்போ கூடிக்கிட்டு தான் போகுது. அடுத்த கேள்வியை கேட்குறாரு, யாராச்சும் ஒருத்தர் அந்த மதத்துக்கு போயிட்டு அவர் சொல்றதை கேட்டுட்டு சரியில்லைன்ட்டு அங்கிருந்து திரும்பி வந்திருக்கிறாங்களான்னு கேட்குறாரு. அபூ சுஃபியான் சொல்கின்றார், யாருமே இது வரைக்கும் திரும்பி போனது இல்லை. அதற்கு பிறகு ஒரு வார்த்தை கேட்கின்றார், அவர் பொய் சொன்னதாக ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்குதா, ஏதாச்சும் ஒரு விஷயத்துல அவர் பொய் சொன்னாரான்னு நீ பார்க்குறீங்களா? அபூ சுஃபியான் சொன்னார், இது வரைக்கும் அவட பொய்யை நாங்கள் பார்த்து. யார் சொல்றா? எதிரி சொல்றார். ஜென்ம விரோதியா இருக்கக்கூடிய அபூ சுஃபியான் சொல்கின்றார், இதுவரைக்கும் அவர் பொய் சொல்லவில்லை. அடுத்த ஒரு கேள்வி கேட்கின்றார், அவருக்கும் உங்களுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு வரம்பை மீறி இருக்கிறாரா, ஒப்பந்தத்தை முறித்திருக்கிறாரா, துரோகம் செய்திருக்கிறாரா என்று கேட்கின்ற பொழுதுதான் அபூ சுஃபியான் சொல்கின்றார், இதுதான் சந்தர்ப்பம். எல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி நாம் குறை சொல்வதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் நமக்கு ஏற்படாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த வாய்ப்பை கொஞ்சம் பொய் சொல்லக்கூடாது, ஆனால் அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் மேல் ஒரு சந்தேகமான ஒரு பார்வை உண்டு பண்ணலாமே எனக்கு எண்ணம் வந்துடுச்சு. அப்ப ஒப்பந்தத்தை மீறி இருக்கிறாரான்னு கேட்கும் பொழுது, வரம்பு மீறி இருக்கிறாரா, நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறாரா என்று கேட்கும் பொழுது அபூ சுஃபியான் அப்பதான் சொல்றாரு, நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான், அந்த ஹிஜ்ரி 6ல் தான் ஹுதைபியா உடன்படிக்கை நடக்குது. துல்காதா மாதம், இது துல்காதா மாதம் இந்த சம்பவம் நடக்குது. துல்காதா மாதத்திலே தான் ஹிஜ்ரி 6ல் இப்பொழுதுதான் நான் ஒப்பந்தம் போட்டிருக்கின்றோம், ஒப்பந்தம் போட்ட கையோட தான் நான் இப்படி நான் வியாபாரத்துக்கு வந்துட்டேங்கிறார். என்ன ஒப்பந்தம்? எங்களுக்கும் அவளுக்கு மத்தியில் ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது, அந்த ஒப்பந்தத்தில் அவர் சரியாக செயல்படுவாரா மீறுவாரா என்பது இனிமேல தான் தெரியுங்கிறார். இவ்வளவுதான். அந்த ஒப்பந்தத்தை சரியான முறை நிறைவேற்றுவாரா அல்லது மீறுவாரா என்பது தெரியாது, இன்னமும் தெரியும். அவர் சொல்றாரு அபூ சுஃபியான், பின்னொரு காலத்துல ரசூலுல்லாஹ் மேல குறை சொல்வதற்கு இந்த வார்த்தையை தவிர வேற எந்த வார்த்தையும் எனக்கு கிடைக்கல. ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம், ஒப்பந்தத்தை மீறுவாரா என்னன்னு இன்னமும் தெரியும். இது ரசூலுல்லாஹ் ஒப்பந்தத்தை மீறான்னு சொல்ல முடியல, ஆனாலும் மீறுவாரோ என்ற சந்தேகத்தை அவருக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று நான் நினைத்தேன்.
அந்த ஒப்பந்தத்தை பாருங்க, ஏன் அப்படி சொன்னார் தெரியுங்களா? ஒப்பந்தமே இஸ்லாத்துக்கு விரோதமான ஒப்பந்தம் தான் போட்டாங்க. அதனால அவர் சொல்றார், இஸ்லாத்துக்கு விரோதமான ஒப்பந்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சஹாபாக்கள் 1400 1500 பேர் இருக்கும். ரெண்டு விதமாக வருது. 1500 பேரை திரட்டிக்கிட்டு மக்காவுக்கு வராங்க. அதாவது மதினாவிலிருந்து மக்காவுக்கு வருகிறார்கள். எதுக்கு? உம்ரா செய்வதற்காக வேண்டி 70-80 ஒட்டகங்களையும் கொண்டு வராங்க. ஒட்டகத்தை கொண்டு இந்த ஹுதைஃபியா என்ற இடத்துல ரசூலுல்லாஹ் தங்குறாங்க. தங்கிட்டு ஏன் தங்குறாங்கண்டா, இங்க நம்முடைய அதிகாரம் இல்லை, நம்முடைய ஆட்சி இல்லை, ஆட்சியோடைய அதாவது அனுமதி இல்லாமல் நம்ம நுழையக்கூடாது என்பதற்காக வேண்டி அனுமதி வாங்குறாங்க. அப்புறம் அங்கே மறுக்கப்பட்டா இருக்கு. பெரிய ஒரு சம்பவம். நான் தான் சொல்றேன், ஹுதைபியா உடன்படிக்கை பார்த்தா ஒரு சும்மா பத்தாது. அதற்கு பிறகு சமாதான ஒப்பந்தத்தை போடுறாங்க. என்ன போடுறாங்கன்றா, சமாதான ஒப்பந்தத்தினுடைய அதற்கு முன்னாலெல்லாம் பல நிகழ்வுகள்லாம் நடக்குது. நான் அந்த ஒப்பந்தத்தை மட்டும் சொல்றேன், என்ன வாசகம் இருக்குன்ட்டு. நீங்க பாருங்க, இஸ்லாத்திற்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராகத்தான் அந்த ஒப்பந்தம் நடந்து ரசூலுல்லாஹ் கையெழுத்தும் போட்டாங்க. முதல் மூன்று விஷயத்துல ஒப்பந்தம். முதல் வாசகம் என்ன தெரியுங்களா? மக்காவிலிருந்து மதீனாவுக்கு யாராவது உங்கள் மதத்திற்கு, இஸ்லாத்திற்கு மாறி வருவார்களே ஆனால், எங்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்துட்டான்னு வச்சுக்க, முஸ்லீமா வந்துட்டான்னு வச்சுக்க, அவன் முஸ்லீமாகவே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் திருப்பி எங்கள்கிட்ட அனுப்பிடணும், மக்காவுக்கு அனுப்பி வச்சிடணும். அதே நேரத்தில் இப்போ உங்களோட மக்காவிலேருந்து முஸ்லீமாக வந்திருக்கிறாங்களே, அவங்க யாராவது ஒரு ஆள் நான் முஸ்லீமா இல்லைன்னு சொன்னா மக்காவுக்கு திருப்பி அனுப்பிடணும். எப்படி ஒப்புதன்னு பாருங்க. முஸ்லீம் ஆனாலும் நீங்க எங்கிட்ட அனுப்பிடணும். அதே நேரத்தில் எங்களை ஒருத்தர் முஸ்லீமா அங்க வந்தாலும் அனுப்பிடணும். உங்கள்கிட்ட முஸ்லீமா வந்தவர் எங்க மதத்துக்கு வராத எங்கள்கிட்ட அனுப்பிடணும். அப்ப இது ஒப்பந்தத்தை பார்த்தா நேராக முஸ்லிம்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒப்பந்தமாக இருக்குது. அப்ப என்ன இது ஒப்பந்தம்? மக்காவிலிருந்து மதீனாவுக்கு முஸ்லீமா வந்தவன நீங்க தங்க வச்சுக்கிடுங்க, அதே மாதிரி உங்கள்ல இருந்து யாராச்சும் வந்து நாங்க தங்க வச்சுக்கிறோம்னா ஒப்பந்தத்துக்கு சரியா இருக்கும். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வரக்கூடிய முஸ்லீம்களை அவங்க முஸ்லீமா இருந்துட்டு போனாலும் அவங்க அங்க வைக்கக்கூடாது, எங்கள்கிட்ட திருப்பி அனுப்பிடுங்க, ஏன்னா கொல்றதுக்கு, அடிக்கிறதுக்கு. அதே நேரத்தில் உங்கள் மதம் பிடிக்காம எங்கள்கிட்ட வந்துட்டாங்கன்னு சொன்னா, மதம் மாறிட்டாங்கன்னா அவங்கள மக்காவுக்கு நீங்க விட்டுறணுங்கிறாங்க. இது ஒப்பந்தம் முதல் ஒண்ணு. இன்னொன்னு என்னண்டா, இந்த ஆண்டு நீங்கள் உம்ரா செய்யக்கூடாது, அனுமதி இல்லை. ரெண்டாவது ஒப்பந்தம், நீ திரும்பி போயிடணும். மூன்றாவது ஒப்பந்தம் என்ன? அடுத்த ஆண்டு உங்களுக்கு 3 நாள் மட்டுமே அனுமதி. 3 நாள் மட்டும் தான் உம்ராக்கு நீங்க வரணும். அந்த 3 நாட்களும் நீங்கள் தற்காப்புக்காண்டி ஆயுதம் கொண்டு வரலாம். ஆயுதங்கள் அனைத்தையும் உரையில போட்டு தான் கொண்டு வரணும், எதுவுமே உரைக்கு வெளியில இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கையெழுத்து போட்டாங்க. அது என்னமெல்லாம் நடந்துச்சுன்னு வேற ஒரு விஷயம் இருக்குது. இதைத்தான் அவர் சொல்றாரு. அபூ சுஃபியான் என்ன சொல்றாரு? இப்போ நாங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம், அந்த ஒப்பந்தத்தை சரியாக நிறைவேற்றுவாரான்னு எங்களுக்கு தெரியாது, இதைத்தான் நான் குறையாக சொல்ல முடிந்ததுங்கிறார். அல்லாஹ் அவர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, இந்த ஒப்பந்தம் முஸ்லீம்களுக்கு விரோதமா இருக்கு, அங்க போனாச்சு, மதீனாவுக்கு போயாச்சுன்னு சொன்னா அவங்களுக்குள்ள ஒரு கலகம் நடக்கும். என்ன இப்படி பண்ணிட்டு வண்டி எதான் கலகம் நடந்திருக்கு. அப்ப இதுக்கு அது வர எதாச்சும் ஒன்று சொல்லி ஒப்பந்தம் முறிச்சிட்டா என்ன செய்யா? அந்த மாதிரி சந்தேகம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அபூ சுஃபியான் அவர் மீது, முகம்மது மீது குறை சொல்வதற்கு இந்த ஒரு வார்த்தையை தவிர வேற எந்த வார்த்தையும் தெரியவில்லைங்கிறார். நாம் என்ன இதுல நாம் என்ன விஷயம் சொல்ல வர்றோம்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் புகழை பாட வேண்டும் என்றால், சிறப்புகளை சொல்ல வேண்டும் என்றால், நம்மை விட யாரெல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு எதிரியாக இருந்தார்களோ அவர்களால் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறை சொல்ல முடியாத தூய்மையான, அப்பழுக்கற்ற நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு ஜும்மாவிலும் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய வியாபாரம் எப்படி இருந்தது, ரசூலுல்லாஹ் தஸ்பீஹ் பண்ணி எண்ணிக்கிட்டு போற வாரங்க சலாம் சொன்னாலும் தலையாட்டுறதுலாம் கிடையாது. தஸ்பீஹ் எண்ணக்கூடிய சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா தலையாட்டுறது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பக்தியாக இருந்தாலும் கூட போர்னு வந்தாச்சுன்னு சொன்னா போர்ல கேடயமாக இருப்பார். யாருக்கு? சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள், போர்க்களத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கேடயமாக நிற்பார்கள். முடங்கியெல்லாம் கிடக்கிறதுல எந்த வாழ்க்கை எடுத்துக்கொண்டாலும் கூட ஒரு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில அத்தனை முன்மாதிரி இருக்கிறது. ஒவ்வொரு முன்மாதிரிகளையும் சாப்பாட்டில இருந்து, படுக்கையில இருந்து, குடும்ப வாழ்க்கையில இருந்து, உற்றாரை நேசிப்பதில இருந்து, தெருவில் நடப்பதில் இருந்து, உறங்குவதில் இருந்து,
வியாபாரம் செய்வதிலிருந்து, ஆட்சி நிர்வாகம் செய்வதிலிருந்து. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியாரே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு மேட்ரு பாருங்க. நம்மளாம் தெருவில் போகிறோம், நம்ம வட்டாரத்தோட நடந்துக்கிட்டு இருப்போம், எந்த வீட்டில் என்ன நடக்குன்னு நமக்கு கவனிக்கிறது இல்லை, தெரியாது. சில விஷயங்கள் தெரியும், இல்லாமலாம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்தவரை ஒரு ஆட்சி தலைவராக இருந்தாங்க, ஒரு ஜனாதிபதியாக இருக்கிறாங்க. ஒரு முறை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் இப்னு மாலிக் அவர் சொல்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களோடு கலந்து நற்பண்போடு வாழ்வார்கள். யாரோட? சின்ன பேக்கள்கிட்ட, சிறுவர்களோடு. எந்த அளவு கொண்டா அனஸை அறிவிக்கிறாரு, என்னுடைய தம்பி அபு உமைர், அந்த அபு உமைர் தென்னையில் விளையாடிக்கிட்டே இருப்பார், எங்கள் வீட்டில் விளையாடிக்கிட்டு இருப்பார். அவர் ஒரு பறவை ஒன்று வச்சு, பேசும் பறவை, இப்போ இந்த குயிலெலாம் இருக்குது பாருங்கள், இது மாதிரி கிளி, இந்த மாதிரி பறவைகளை வச்சு விளையாடிக்கிட்டு இருப்பார். அந்த பறவை செத்து போச்சு. அந்த குழந்தை 2 வயசு குழந்தை தான். அபு உமைருங்க, அனசுடைய தம்பி, 2 வயசு குழந்தை தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெருவில் போகக்கூடிய ஆள், அந்த வீட்டு வாசல் கிட்ட நின்றுட்டு புள்ள கவலையாக இருக்குது, அழுத மாதிரி இருக்குது. அந்த குழந்தைகிட்ட போய் கேட்குறேன், யா அபா உமைர் மா ஃபாயிலுன் உமைர், யா அபா உமைர் மா ஃபாயிலுன் உமைர், அபு உமைரே, நீ ஒரு குருவி ஒன்று வச்சிருப்பிய, பாடும் குருவி, அது எங்கே போச்சுங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு வீட்லையும் என்ன நடக்குங்கிறத கவனிக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சின்ன பிள்ளை என்னத்தை வச்சு விளையாடுது, என்னத்தை வச்சு விளையாடுது, எத்தனை விஷயங்களை சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய விஷயங்கள் சொல்லதுக்கு உண்டான நேரம் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த வரைக்கும் அவர்கள் எல்லா விஷயத்திலும் கலந்து வாழ்ந்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் எந்த பகுதி எடுத்தாலும் கூட பின்பற்றுவதற்கு உண்டான அற்புதமான வழிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியிருக்கிறார்கள். அப்படி ஒவ்வொன்றாக தேர்ந்தெடுத்து, அவருடைய தொழுகை என்ன, சாப்பாடு என்ன, குளியல் என்ன, நடை என்ன, உடை என்ன, அதே மாதிரி தலையில் எண்ணெய் சீவிரத்தில் இருந்து எல்லா விஷயத்தையும் ரசூலுல்லாஹ் காட்டியிருக்கிறார். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்து வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். அதோட ஒரு அறிவிப்பு ஒன்று, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சனிக்கிழமை மாலை அசர் தொழுகைக்கு பிறகு, சனி ஞாயிறு இந்த 2 வேளையும் ஓதக்கூடியவளை பரிசீலனை நடந்துச்சு. அவங்களுக்கு பட்டமளிப்புலாம் இன்ஷா அல்லாஹ் நாளை மாலை அசருக்கு பிறகு நடைபெற இருக்கிறது. அதுபோல் அந்த சகோதரர் மட்டுமில்லாமல் குடும்பத்தார்கள், சகோதரர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த அறிவிப்பை செய்து கொண்டு முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா.